பசங்களுக்கெல்லாம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. நேற்று அந்த கோழி குழம்புல நேற்று காலையில் வச்சு கோழி குழம்பு வச்சு நேற்று காலையில் சாப்பாடு கொடுத்துட்டேன். அதே குழம்பு நைட்டு சூடு பண்ணி அதுகளுக்கு நைட்டு சாப்பாடு கொடுத்துட்டேன். இப்போ அதில் கொஞ்சம் கறியை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து இப்போ பிரியாணி செஞ்சுருக்கேன். நான் ஆறலை. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். பிள்ளைங்க இன்றைக்கி பசியில் கிடக்கு. இன்னும் காலையில் சத்து மாவு கஞ்சி கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் லீவுனால லேட்டாக தான் கிளம்புனேன். என்னோடு சேர்ந்து தான் எல்லாருமே கிளம்புனாங்க. சத்து மாவு கஞ்சி அதனால் வச்சு நான் 2 டம்ளர் குடிச்சிட்டு அதுங்களுக்கும் கொடுத்துட்டேன். எங்களுக்கு தனியாக சாதம் வடித்து இதுதான் எங்களோட சாப்பாடு. சாமிக்கு வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். மாமியாருக்கும் என் தங்கச்சிக்கு வச்சதை நான் சாப்பிட்டேன். மாமியாருக்கு வச்சதுக்கு நாங்கள் யாரும் மாமிசம்லாம் சாப்பிட்றது கிடையாது. நானும் எங்கள் வீட்டுக்காரும் எந்த ஒரு மாமிசமும் சாப்பிட்றது கிடையாது. அதுங்களுக்கு மட்டும்தான் செய்கிறது. எங்கள் மாமியார் இப்போ தான் சிமகத்தில் இறந்தாங்க. என் தங்கச்சி எங்களை விட்டு பிரிஞ்சு 2018 3 பிள்ளைங்களை விட்டு பிரிஞ்சுட்டா. எனக்கு குழந்தை இல்லை, அவள் பிள்ளைங்க தான் எனக்கு குழந்தை. ஆனால் வரமாட்டேங்குதுங்க. அப்பா வீட்டில் இருக்காங்க எல்லோரும். வரமாட்டேங்கிறான். வரமாட்டேங்கிறான். அவனுக்காக தான் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். அந்த பசங்களுக்காக தான் என் உயிர். என் தங்கச்சி என்னை நம்பி தான் விட்டுட்டு போயிருக்கா. எனக்கு குழந்தை இல்லை. அதனால தான் என்னமோ தெரில, மற்றவங்களை விட நான் வேறுபட்டு தெரிகிறேன். எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி இந்த பிள்ளைங்களை நான் வளர்த்திட்ருக்கேன். எவ்வளவோ சம்பவங்களாம் சந்திச்சிட்டேன். பஞ்சாயத்தில் நின்றுட்டேன் இந்த பிள்ளைங்கனால. போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டேன். கலெக்டர் கம்ப்ளைண்ட் வரலாம் போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைங்க யாரையும் கடித்தது கிடையாது. கையை வாயை விட்டு உள்ளே விட்டு எடுத்தால் கூட கடிக்காதுங்க. அந்தளவுக்கு சாப்பிட்டு கேரக்டரு. ஏன்னா நான் தான் ஏழை. இந்த ஊரில் இங்கனக்குள்ளே நான் தான் ஏழையாக இருக்கிறேன்னா 12 நாளைக்கு சாப்பாடு போடுறேங்கிற பொறாமையில் எல்லோரும் என்ன வைக்கிறலன்னு இருக்காங்க. பரவாயில்ல, என் பிள்ளைங்களுக்கு ஆற வச்சு சாப்பாடு போட போகிறேன்.